எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கம்பு வந்து முளைக்கட்டி வச்சது தான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்க இல்லையா, அது பூரா வேர் தாங்க. அந்த கம்பு முளைச்சி வந்ததுக்கான வேர் தான் இப்போ இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எதுக்காக நான் முளைக்கட்டினேன்னா, இது முளைக்க வச்சு நம்ம வெல்லத்தில் கடிச்சிக்கிட்டும் சாப்பிட்லாம், மிக்ஸ் பண்ணி. நாட்டு சர்க்கரை போட்டு கலந்தும் சாப்பிட்லாம், அப்படிலாம் ஒயிட் சுகர் போட்டும் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு. கம்பு மட்டும் நான் வந்து கஞ்சி காசுறதுக்காக முளைக்க போட்டிருந்தேன். ஒரு நாள் அதை ஒரு நைட்டு, ஒரு பகல், இன்னொரு நைட்டு பொழுது விடிஞ்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது முளைக்க நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு மேலே தட்டு போட்டோ இல்லை ஈர துணி போட்டோ மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முளைப்பு வந்துடும். இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தானியமாக இருந்தாலும் முளைக்கட்டி சாப்பிட்டதுனால தான் அவங்க ரொம்ப நாள் சத்தோடு எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. நாமளும் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாமே. தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து பசங்களோட ஹெல்த் கண்டிஷனை மோசமாக்கிறத விட இந்த மாதிரி பொருளுங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதில் கூழ் செஞ்சும் சாப்பிட்லாம், நம்ம கஞ்சி காசியும் குடிக்கலாம். அப்படியே இதை மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிட்டு பாருங்களேன் எப்படி முளைப்பு வந்திருக்குதுன்னு. நல்லா வேர் வந்திருக்குது, எப்படி முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ கஞ்சி காசுறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் பாருங்கள், ஓகேங்களா? அவ்வளோ அழகாக எல்லாமே முளைச்சி வந்திருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாமே இதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஓகேங்க.